அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக அற்புதமான நாள் ஆடி தபசு பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் என்கின்ற ஹரிஹர தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த கோமதி அம்மன் மேற்கொண்ட அந்த தவத்தின் பின்னணி என்ன, ஆடி மாதம் அம்மன் மாதம் ஆனதற்கும் சங்கரன் கோவிலுக்கும் உள்ள தொடர்பை தெரிந்து கொள்வதற்கு முதலில் ஆடி தபசு என்றால் என்ன, இந்த விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது, இதன் சிறப்பு என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். சங்கன் பதுமன் என்று 2 நாகலோக அரசர்கள் இருந்தார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையே மற்ற அனைத்து விஷயங்களிலும் ஒத்துப்போனாலும் தெய்வ வழிபாட்டில் மட்டும் போட்டி இருந்து கொண்டே இருந்தது. சங்கன் சிவபெருமான் மீது தீராத பக்தி கொண்டவன். அதனால் அவன் தான் வணங்கும் சிவன்தான் அனைத்து தெய்வங்களை விடவும் உயர்வான தெய்வம் என்றான். இல்லவே இல்லை, தான் வணங்கும் நாராயணன் தான் அனைவரையும் விடவும் உயர்வான தெய்வம், அவர்தான் காக்கும் கடவுள் என வாதிட்டான் பதுமன். இவர்கள் இருவரும் தங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பதற்காக பார்வதி தேவியிடம் சென்று கேட்டனர். இவர்களின் பிரச்சனையை கேட்ட பார்வதி தேவி சிவபெருமானுக்கு சாதகமாக சொல்வதா அல்லது திருமாலுக்கு சாதகமாக சொல்வதா என யோசித்தார். சிவபெருமானும் விஷ்ணுவும் இருவரும் ஒருவர்தான், உருவத்தில்தான் இருவருக்கும் வேற்றுமையை தவிர அருள் புரியும் தன்மை ஒன்றுதான் என்றார் பார்வதி தேவி. இதை ஏற்க மறுத்த சங்கனும் பதுமனும் அது எப்படி இருவரும் ஒன்றாக முடியும், இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என கேட்டனர். காலம் வரும்போது உங்களுக்கே புரியும் என சொல்லிவிட்டு சிவபெருமானிடம் சென்று இந்த விஷயத்தை தெரிவித்தார் பார்வதி தேவி. மேலும் உலகத்தில் உள்ள அனைவரும் நீங்கள் இருவரும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள இருவரும் ஒரே ரூபமாக காட்சி தாருங்கள் என கேட்டார் பார்வதி தேவி. அப்படி காட்சி தருவது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த உயர்வான விஷயத்தையும் பெற வேண்டுமென்றால் அதற்காக தவம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அது நிலையான மிக உயர்ந்த விஷயமாக இருக்க முடியும் என்றார் சிவபெருமான். உலகத்திற்கே தாயான தானே அந்த உன்னத உண்மையை அனைவருக்கும் விளக்குவதற்காக தவம் செய்கிறேன் என புறப்பட்டார் பார்வதி தேவி. புன்னை மரங்கள் நிறைந்த காட்டில் முனிவர்கள், ரிஷிகள் உள்ளிட்ட பலரும் என்னை நோக்கி தவம் செய்கிறார்கள். நீயும் அங்கு சென்று தவம் செய்தால் உரிய காலம் வரும்போது உனது வேண்டுதல் நிறைவேறும் என்றார் சிவபெருமான். அப்படி தான் தவம் செய்வதற்காக அம்பிகை தேர்வு செய்த இடம்தான் இன்று நாம் வணங்கும் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் தலமாகும். பார்வதி தேவி தவம் செய்ய பூலோகத்திற்கு செல்கிறார் என்றதும் தேவ மாதர்கள் அனைவரும் தாங்களும் உடன் வருவதாக தெரிவித்தனர். பார்வதி தேவியுடன் பசு கூட்டங்களாக மாறி வந்து அன்னை தவம் செய்வதற்காக காவலாக இருந்தனர். கோ எனப்படும் பசு கூட்டத்துடன் வந்து மதி போன்ற முகத்துடன் தவம் செய்த அம்மன் என்பதால் இந்த தலத்தின் அம்மன் கோமதி என்ற பெயராலும் ஆவுடை நாயகி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார். புன்னை வனத்தில் ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று மிக கடுமையாக தவம் புரிந்த பார்வதி தேவிக்கு அந்த தவத்தின் பலனாக சிவனும் விஷ்ணுவும் ஒரே உருவமாக சங்கர நாராயணராக திருக்காட்சி அளித்த தினம்தான் ஆடி பௌர்ணமி. சங்கர நாராயணராக காட்சியளித்தவர் எப்படி இருந்தார் தெரியுமா? ஒரு பாகத்தில் தலையில் சடாமுடி, கங்கை பிறையுடன், நெற்றியில் திருநீற்று பட்டை, கழுத்தில் பாம்பு, ருத்ராட்சம், இடுப்பில் புலித்தோல், கையில் அங்குசம் அணிந்த கோலமாகவும், மற்றொரு பாகத்தில் தலையில் கிரீடம், நெற்றியில் திருமண், கழுத்தில் துளசி மாலை, இடுப்பில் பட்டு பீதாம்பரம், கையில் சங்கும் ஏந்திய நிலையில் சங்கர நாராயணராக காட்சியளித்தார். இந்த நாளையே ஆடி தபசு நாளாக நாம் கொண்டாடுகிறோம். சிவபெருமான் துன்பங்களை நீக்கும் கடவுள், திருமால் சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து காக்கக்கூடிய கடவுள், அன்னை அம்பிகையோ எந்த குறைகள் இருந்தாலும் அவற்றை நீக்கி சுகமான வாழ்வு தரக்கூடியவர். இவர்கள் மூவருக்கும் உரிய நாளான ஆடி தபசு நாள் இந்த ஆண்டு சங்கரன் கோவிலில் ஜூலை 28ஆம் தேதிதான் ஆடி தபசு திருவிழா கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி திதியானது ஜூலை 28ஆம் தேதி இரவு 7:33 மணிக்கு துவங்கி ஜூலை 29ஆம் தேதி இரவு 8:58 வரை உள்ளது. ஜூலை 28ஆம் தேதி அன்றுதான் இரவு முழுவதும் பௌர்ணமி திதி உள்ளது என்பதால் அதை கணக்கில் கொண்டு ஜூலை 28ஆம் தேதி அன்று ஆடி தபசு கொண்டாடப்பட உள்ளது. ஆடி தபசு நாளில் பௌர்ணமியும் இணைந்து வருவதால் இந்த நாளில் சத்யநாராயண பூஜை செய்வது வறுமையை போக்கி அனைத்து விதமான செல்வங்களையும் அள்ளித்தரும். ஆடி தபசு நாளில் அம்பிகை வேண்டி வழிபட்டால்
கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமையான ஆனந்தமான வாழ்க்கை அமையும். வேலை, திருமணம், வாழ்க்கையில் முன்னேற்றம், நோய் தீர வேண்டும், வியாபாரம் செழிக்க வேண்டும் என ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறேன், ஆனால் வெற்றி என்பதே கிடைக்கவில்லை என்பவர்கள் ஆடி தபசு அன்று அம்மனை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கும். மீண்டும் மற்றும் ஒரு ஆடி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.